ஏக்கா சுசீலாக்கா வீட்ல இருக்கலாம் எப்படி? என்னது சுசீலாக்காவா? எங்க அத்தையை யாரு கூப்பிடுது? எனக்கு தெரியாம எங்க மாமியாருக்கு தம்பி யாராவது இருக்காவளா? சுசீலாக்கா சுசீலாக்கா அட நம்ம துணிக்கார அண்ணாச்சி, என்னே வாங்க. உங்க அத்தை இருக்காவலாமா? ஆமாண்ணே, எங்க அத்தை இருக்காங்க. ஆமா, துணியெல்லாம் கொண்டுட்டு வந்த மாதிரி இருக்கு. ஆமாமோ, உங்க மாமியார் தான் புது பட்டு சரியெல்லாம் எடுத்துட்டு வர சொன்னவ பத்துக்க. ஆஹா, பட்டு சாரியா? ஒருவேளை எங்க மாமியாரு எனக்கு பொங்கலுக்காக எடுத்து தர போறாவளோ என்னவோ, அதுக்காக தான் வர சொல்லி இருப்பாங்க. ஆமாக்கா, நீங்க சொன்ன மாதிரி பட்டு சரியெல்லாம் கொண்டுட்டு வந்திருக்கேன். சரிக்கா. ஆஹா, நமக்கு இன்னைக்கு அடிக்குது லக்கி பிரைஸ். பொங்கலுக்காக எங்க மாமியார் எனக்கு புது பட்டு சாரி வாங்கி தர போறாவோ. பரவாயில்லக்கா, கீழே இங்க உட்கார்ந்தாதான் பட்டு சாரி எல்லாம் உங்களுக்கு எடுத்து காட்ட முடியும். ஆமாக்கா, நிறைய கலர் கலரா எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பட்டு சாரி பிடிக்குதோ அதை எடுத்துக்கோங்க. ஏக்கா, பட்டு சாரியை பாருங்க, நிறைய கலர்ல எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. நல்ல கலர் கலரான பட்டு எல்லாம் இருக்கு. எல்லா கலர் பட்டு சாரியும் நல்லா இருக்கா? எந்த கலர் எடுக்கணும்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. மருமகளா, இதுல எந்த கலர் பட்டு சாரி பிடிச்சிருக்குன்னு சொல்லு. இது எனக்கு நீல கலர்னா ரொம்ப பிடிக்கும். உனக்கு இல்ல மருமகளா, என் மவ மேனகாவுக்கு எந்த கலர் பிடிக்கும்னு உனக்கு தெரியுமா? நீ அத பார்த்து சொல்லு. என்னது, அவங்க மகளுக்கா? அப்படின்னா இந்த மாமியார் கிழவி எனக்கு பட்டு சாரி எடுத்து தரதுக்கு இவங்கள வர சொல்லலையா? மகளுக்கு பொங்கலுக்கெல்லாம் எடுத்து தர போறாவளாம் பட்டு சாரி. இங்க வீட்டுல குத்துக்கல்லாட்டம் நான் ஒருத்தி இருக்கேன், எனக்கு எடுத்து தரணும்னு கொஞ்சமாவது இவங்களுக்கு நினைப்பு இருக்கா? நம்ம சாதாரணமா ஒரு நைட்டி எடுத்தாலே என் மகன் சம்பள பணம் எல்லாத்தையும் இவ வீணடிக்கா, சொத்தெல்லாம் இவ அழிக்கான்னு சொல்லுவாவோ. இப்ப மகளுக்கு மட்டும் பட்டு சாரி எடுக்கிறதுக்கு மட்டும் ரூபாய் இருக்கோ? சொல்லு மருமகளா, இந்த பட்டு சாரியில எந்த கலர் உடுத்தினா என் மவளுக்கு எடுப்பா இருக்கும்னு சொல்லு. சொல்லுதே. மருமகளா, இந்த நீல கலர் பட்டு சாரி ரொம்ப நல்லா இருக்குல்ல? நம்ம அவளுக்கு உடுத்தினா ரொம்ப அழகா இருக்குமே. ஆஹா, அந்த நீல கலர் சாரி எனக்கெல்லாம் பிடிச்சிருக்கு. மாமியார்கிட்ட எப்படியாவது எதையாவது சொல்லி சமாளிக்கணுமே. இது அதுல வாடாமல்லி கலர் பட்டு சாரி ஒண்ணு இருக்கு பாருங்க, அது ரொம்ப நல்லா இருக்கு. மருமகளா, என் மவளுக்கு வாடாமல்லி பூவே பிடிக்காது பத்துக்க. இது மேனகாவுக்கு வாடாமல்லி பூ தான் பிடிக்காது, ஆனா வாடாமல்லி கலர்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? என்ன சொல்லியா மருமகளா? வாடாமல்லி பூவே பிடிக்காது, அப்புறம் எப்படி இந்த கலர் மட்டும் அவளுக்கு பிடிக்கும்? இது நான் சொல்லது கேளுங்க. நிறைய நேரம் அவன் நெயில் பாலிஸ் எல்லாம் இந்த மாதிரி வாடாமல்லி கலர்ல தான் வாங்குவா. அதனால இந்த வாடாமல்லி கலர் பட்டு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவளுக்கும் நல்ல எடுப்பா இருக்கும். அப்படியே சொல்லியா மருமகளா? ஆமதே, அவளுக்கு என்ன பிடிக்கும் யாது பிடிக்காதுன்னு என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கா. சரி மருமகளா, அப்ப நீ சொன்ன மாதிரி என் மவளுக்கு இந்த வாடாமல்லி கலர் பட்டை எடுக்கேன்னா? சரிங்க தே. தம்பி, அந்த வாடாமல்லி கலர் பட்டை நான் எடுத்துக்கிட்டேன் போ. சரிங்கக்கா, எடுத்துக்கிடுங்க. 2000 ரூபாய் தான். அப்பாடா, நீல கலர் பட்டு தப்பிச்சிட்டு. அந்த பட்டு எனக்கு தான். சரி மருமகளா, நான் ஊருக்கு கிளம்பணும்ல, இந்த பட்டெல்லாம் எடுத்து பேக் பண்ணி வைக்கேன்னா? சரிங்க தே, இப்ப எல்லாத்தையும் எடுத்து வைங்க. இந்த பட்டு கலர் ரூபாயை என் மவன்கிட்ட வாங்கிக்கேன்னா போ. சரிக்கா. மருமகளா, என்னதே? உனக்கு காட்டன் சாரி 200 ரூபாய் 250 ரூபாய் இருக்கும்ல, அந்த மாதிரி சாரி வேணும்னா வாங்கிக்க. என்ன, நீயும் வீட்ல இருக்க பத்தியா, உனக்கு ஒரு சேலை எடுத்து தரணும்ல. ஓஹோ, இப்பதான் தெரிஞ்சதோ நானும் இந்த வீட்ல தான் இருக்கேன்னு. இப்ப தம்பி, காட்டன் சாரி 200 ரூபாய் 250 ரூபாய் இருக்கும்ல, அந்த மாதிரி சாரி இருந்தா என் மருமகளுக்கு காட்டு போ. சரிங்கக்கா. மருமகளா, வேலை அதிகமா இருக்குன்னு நினைக்காத. என்ன, பிடிச்ச கலரை பார்த்து எடுத்துக்க. சரிங்க தே. மகளுக்கு 2000 ரூபாய் பட்டு சாரியா, எனக்கு 250 ரூபாய் காட்டன் சாரியா. அதுலயும் எப்படி சொல்லிட்டு வர்றாவோ, விலை அதிகம்னு நினைக்காதையா. எத்தனை துணி எடுத்தாலும் என் புருஷன் தானே ரூபா கொடுக்க போறாரு. எனக்கு தெரியும் பட்டு எடுக்கணுமா இல்லன்னா 200 ரூபாய்க்கு காட்டன் சாரி எடுக்கணுமான்னு. ஏமா, உனக்கு காட்டன் சாரில என்ன கலர்லாம் வேணுமோ? அண்ணாச்சி, எனக்கு காட்டன் சாரி எல்லாம் ஒண்ணு வேண்டாம். இங்க இருக்கு பாருங்க ப்ளூ கலர்ல பட்டு சாரி, அதுதான் எனக்கு வேணும். உங்க மாமியார் உனக்கு காட்டன் சாரி இல்லாம காட்ட சொன்னாவோ? எங்க மாமியாரு 1000 சொல்லுவாவோ. எனக்கு பிடிச்ச சாரியை தான் நான் வாங்க முடியும். இந்த ப்ளூ கலர் பட்டு சாரி 2000 ரூபாய்ல? ஆமா, இந்த சாரிக்கு ரூபாயும் என் புருஷன்கிட்டயே நீங்க வாங்கிக்கிடுங்க. மாமியார் ஒரு சாரியை வாங்க சொன்னா மருமக ஒரு சாரியை வாங்குதாவோ? சரி, யாரு என்ன சாரியையும் வாங்கிட்டு போட்டும். நமக்கு இன்னைக்கு 4000 ரூபாய் வியாபாரம் நடந்துச்சு, அதுவே சந்தோஷம். எப்பாடா, எனக்கு பிடிச்ச ப்ளூ கலர் பட்டு சாரி என் கைக்கு வந்துட்டு. இந்த வருஷ பொங்கலை சூப்பரா கொண்டாடிட வேண்டியதான். சின்ன பொண்ணு, அம்மா ஊருக்கு கிளம்பிட்டாங்க பாரு. நீ எங்க வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? இதோ பாருங்க. சின்ன பொண்ணு, ட்ரெயினுக்கு நேரம் ஆயிட்டு, சீக்கிரமா வா. என்ன சின்ன பொண்ணு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? அம்மா கரெக்டான நேரத்துக்கு போய் ட்ரெயினை பிடிக்கணும்ல. எங்க அத்தையோட லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். இருந்தாலும் அத்தையோட பொருள் இங்க வேற ஏதாவது இருக்கான்னு தாங்க பாத்துக்கிட்டு இருந்தேன். என்னது, எங்க அம்மாவோட எல்லா பொருளையும் எடுத்து வச்சிருக்கியா? எங்க எல்லா பொருளும்னா அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுட்டோமான்னு பாத்துட்டு இருந்தேங்க. சரி சரி. எங்க அத்தைக்கு டிக்கெட் எல்லாம் கன்ஃபார்ம் தானங்க? ஆமா சின்ன பொண்ணு, கடைசி நேரத்துல எப்படியோ அலைஞ்சு தெரிஞ்சாவது டிக்கெட் எடுத்துட்டோம்ல. அப்பாடா. என்ன மருமகளா, மனசுக்குள்ள எதையோ பேசிட்டு இருக்க? அது
அது ஒண்ணுமில்லதே, நீங்க ட்ரெயின்ல பத்திரமா போயிட்டு வரணும்ல, அதான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். பாத்தியாமா என் பொண்டாட்டி உமல எவ்வளவு பாசமா இருக்கான்னு. நீங்க ஊருக்கு போறத நினைச்சதான் தே எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. சின்ன பொண்ணு கவலைப்படாத, எங்க அம்மா ஒரு வாரத்துல என் தங்கச்சி வீட்டுல இருந்து இங்க வந்துருவா. ஒரு வாரம்னு சாதாரணமா சொல்லிட்டீங்களே, 7 நாளுங்க. அத்தைய நான் 7 நாள் பிரிஞ்சு இருக்கணும், அதாங்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சின்ன பொண்ணு நீ இப்படி வருத்தப்படுவான்னு எனக்கு தெரியாத. பேசாம உனக்கும் ஒரு டிக்கெட் வாங்கி தரேன், நீ எங்க அம்மா கூட என் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வாயா. ஆஹா, ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டோமோ? இல்லங்க பரவாயில்ல, ஒரு வாரம் தானே, அத்தை இப்படி திருப்பி நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்கல்ல. அத்தைக்கும் மேனகாவுக்கும் பேசுறதுக்கு 1008 விஷயம் இருக்கும். இதுல நான் போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண கூடாதுலங்க, அதனால அவங்க தாராளமா போயிட்டு வரட்டுங்க. என் மருமக என்ன எப்படி எல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கா. இப்படியாப்பட்ட மருமக கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். சரி மருமகளே, பத்திரமா இருந்துக்க, நான் போயிட்டு வரேன்னா. சரிங்க தீ, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஏமா கிளம்புவோமா? சரி மக்கா, கிளம்புவோம். அப்பாடா, ஒரு வாரம் 7 நாட்கள் 7 டேஸ் 7 டேஸ் நான் ஜாலியா இருக்க போறேன். காலையில சீக்கிரமா எந்திரிக்காண்டா, சாப்பாடு செய்யாண்டா, எப்பப்ப எதெல்லாம் சாப்பிடணும்னு தோணுதோ அதையெல்லாம் நான் கடையில ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுவேன். என் புருஷ கூட கன்னியாகுமரி பீச்சுக்கு போவேன், ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவேன், சுண்டல் எல்லாம் வாங்கி சாப்பிடுவேன். டண்டனக்கா டண்டனக்கா, எங்க மாமியார் ஊருக்கு போயிட்டாங்க. ஏ, எங்க மாமியார் ஊருக்கு போயிட்டாங்க, மாமியார் ஊருக்கு போயிட்டாங்க. எங்க அம்மா ஊருக்கு போயிட்டாங்கன்னு கவலையில இருப்பான்னு பார்த்தா இப்படி டான்ஸ் ஆடிட்டு கிடக்கா. அம்மை மவளு நல்லா சிரிச்சிட்டு கிடக்காவில்ல. காலையில இருந்து எவ்வளவு வேலையை பாத்துக்கிட்டு இருக்கேன். அம்மைக்கு மவளுக்கு ஒரு நேரம் கூட குறுக்கு குனிய மாட்டேங்க. எங்க அம்மா வீட்டுக்கு ஒரு 2 நாள் மட்டும் போயிட்டு வரந்தேன்னு சொன்னா எங்க மாமியாருக்கு என்னாகானு கோபம் வருது. ஆனா அவங்க மகளுக்கு மட்டும் அம்மாவை பார்க்கணும்னு நினைப்பு வந்துட்டா உடனே பெட்டி படுக்கையெல்லாம் கேட்டுக்கிட்டு மாமியார் வீட்டுல இருந்து இங்க வந்துருவாள. என்னத்த செய்ய, நாம ஒண்ணு நினைச்சா அது பாட்டுக்கு வேற ஒண்ணுலாம் நடக்கு. நல்ல வேளை யாருமே நம்மள பார்க்கல. மண்சட்டியோட ஆட்டைய போட்டுட்டோம்ல. இந்த கமலாவை யாருன்னு நினைச்சாவோ? ஆமா, கமலக்கா மஞ்சட்டியை தலையில வச்சு தூக்கிட்டு போறாவோ. இந்த மஞ்சட்டியை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஐயோ போச்சு. எத்தே ரெண்டு உட்காந்து பாடல பேசிக்கிட்டு இருக்காவோ. நம்ம அங்கட கடந்து எத்தே எத்தேன்னு கூச்சல் போடுறதா அவளுக்கு கேட்கா என்னன்னு தெரியலையா. சும்மாவே நம்ம கூட்ட 2 பேருக்குமே காது கேட்காது. எத்தே, எம்மா, எனக்கு புட்டு இடியாப்பம்லாம் சாப்பிடணும் போல ரொம்ப ஆசையா இருக்குமா. என் செல்லம் அவளுக்கு சின்ன பிள்ளையில இருந்தே புட்டு இடியாப்பம் எல்லாம் ரொம்ப பிடிக்குமா. ஆமாம்மா, எனக்கு இன்னைக்கு சாப்பிடணும் போல இருக்குமா. புட்டு மாவெல்லாம் உங்க மைனிக்காரி திருச்சிதான் வச்சிருக்கா. உனக்கு இன்னும் என்னென்ன பிடிக்குமோ, என்னென்ன சாப்பிடணும்னு தோணுதோ ஒரு பேப்பர்ல எழுதி பத்திரமா வச்சுக்க. ஒவ்வொரு நேரமும் உனக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுதோ அதை உங்க மைனிக்காரி கிட்ட சொல்லு, அவ எல்லாம் செஞ்சு தருவா. உங்க மைனிக்காரி கிட்ட வீட்ல வேற என்னத்துக்கு இருக்கா? எம்மா, எனக்கு பால் பாயாசம் சாப்பிடணும் போல ஆசையா இருக்குமா. அத சொல்லுதம்ல மக்கா, உங்க மைனிக்காரி வந்த உடனே எல்லாத்தையும் செஞ்சு கேளு, அவ செஞ்சு தருவா. எத்தே என்ன மருமகளே இப்படி அலறி அடிச்சு ஓடி வரா? எத்தே, உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. மைனி, என்னாச்சு மைனி உங்களுக்கு? மருமகளே, கிச்சன் காட்டாத. மருமகளே, கீழ ஓடி என்னத்துக்கு நீ இப்படி தூக்கி வச்சிருக்கா? மைனி, என்னாச்சு உங்களுக்கு? எங்க அம்மாவை என்னத்துக்கு இப்படி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? கீழ இறக்கி விடுங்க. எத்தே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். மருமகளே, அதுக்கு என்ன கீழ இறக்கி விடுன்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்கு இப்படி ஒய்யாரத்துல தூக்கி வச்சிட்டு இருக்கா? சியப்பாடா, ஒரு நிமிஷத்துல என்ன பயமுறுத்திட்டியா மருமகளே? எத்தே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். மைனி, என்ன முக்கியமான விஷயம்? எத்தே, நான் வெளியே துணியை காயப்பட்டுக்கிட்டு இருந்தேனா, அப்போ என்னாச்சு மைனி? எத்தே, நீங்க காலையிலேயே மீன்காரக்கா கிட்ட பேரம் பேசி மீனெல்லாம் நிறைய வாங்கி வச்சிருந்தீங்கல்ல தே. ஆமா, என் மவ மேனகாவுக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும்ல, அத குழம்பு வைக்கலாமேன்னு வாங்கி வச்சிருந்தேன். அதுக்கு என்ன வருமோளா? அதுலதான் தே இப்ப ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை, என்ன விஷயம்னு சொல்லாம சும்மா அது இதுன்னு சொல்லி மழுப்பிக்கிட்டு இருக்கா. எத்தே, நீங்க கஷ்டப்பட்டு மீனெல்லாம் வாங்கி வச்சிருந்தீங்கல்ல தே, அத சட்டியோட கமலாக்கா தூக்கிட்டு போயிட்டாவோ. அப்படியே வருமோளா? கமலா மஞ்சட்டியோட மீன் தூக்கிட்டு போனது நீ பாத்தியா? எங்க மாமியாருக்கு வட்டுக்கிட்டு கலந்து போயிட்டா. ரூபா கொடுத்து வாங்கி வச்சிருந்த மீனை கமலாக்கா யாருக்கும் தெரியாம மண்சட்டியோட தூக்கிட்டு போயிட்டாவோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்க மாமியார் கோவப்படாம என்ன அவ தூக்கிட்டு போனதை நீ பாத்தியான்னு வேற சிரிச்சுக்கிட்டே கேட்காவோ. என்னது நீங்க கவலையோட சொல்லிக்கிட்டு இருக்கே, நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்குதியா? எம்மா, கமலாக்கா மீனை மஞ்சட்டியோட தூக்கிட்டு போயிட்டாவளா? ஆமாடி, என் மருமக சொன்னதை கேட்டு எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. சந்தேகமே இல்ல, எங்க மாமியாருக்கும் சம்மந்திக்காரிக்கும் வட்டு கலந்து போய் தான் இருக்கு. என்ன மருமகளே அப்படி பாத்துக்கிட்டு இருக்க?
நானும் என் மவளும் சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கோம்னா இது எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. மண் சட்டியோட மீனை தூக்கிட்டு போயிட்டாவோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்குதியா? இங்க பாரு மருமகளே, நான் என்ன பண்ணாலும் உன் நன்மைக்காக தான் நான் செய்வேன். என்னது, ஏன் நன்மைக்காகவா? ஆமா, உனக்கு இன்னைக்கு குழம்பு வைக்க வேலை மிச்சம் தானே. என்னதையும் சொல்லுதியோ, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. இங்க பாரு மருமகளே, எத்தனை நாள் தான் நம்ம 2 பேரும் வைக்க மீன் குழம்பையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. நம்ம தெருவிலேயே கமலா வீட்டு மீன் குழம்பு தான் வாசம் கமகமான்னு இருக்கும் தெரியுமா? அவ மீன் குழம்பு வைக்கிற கை பக்குவமே தனி. நீயே எத்தனை நேரம் என்கிட்ட சொல்லியிருக்க. ஆமதி, கமலாக்கா வீட்டுல மீன் குழம்பு வச்சா நம்ம வீடு வரைக்கும் வாசம் தூக்குமே. அந்த ருசியில இன்னைக்கு மீன் குழம்பு சாப்பிடலாம்னு தான் மீனை எடுத்து புறவாசல்ல வச்சிருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ நேரம் முயற்சி பண்ணியிருக்கேன், ஆனா எல்லாமே தோல்வியில தான் முடிஞ்சது. இந்த வாட்டி நான் நினைச்ச காரியத்தை முடிச்சேதான் தீருவேன் மருமகளே. அப்ப மீனை வாங்கி நான் அடுக்காலையில வச்சிருந்தா அதை எடுத்து புறவாசல்ல வைக்கிறது நீங்க தானோ? ஆமா மருமகளே, புறவாசல்ல வச்சிருந்தாதானே அவ கமலா வந்து தூக்கிட்டு போறதுக்கு வசதியா இருக்கும். அடுக்காலையில மீனை வச்சிருந்தா அவ எப்படி வீட்டுக்குள்ள வந்து மீனெல்லாம் எடுத்துட்டு போவா? இன்னைக்கு நீ துணியெல்லாம் காய போட்டுக்கிட்டு இருந்தால, அத பாத்துக்கிட்டு நானும் என் மவளும் சேர்ந்து மீன் சட்டியோட தூக்கி வெளியே புறவாசல்ல வச்சிருந்தோம். என்ன மருமகளே, இன்னைக்கு உன் ஆசையும் சேர்த்துல நான் நிறைவேற்ற போறேன். ரொம்ப சந்தோஷம் தே, நீங்க இப்படி எல்லாம் பிளான் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. ஆமா மருமகளே, அதனால தான் நான் உனக்கு மாமியாரா இருக்கேன். எது எப்படியோ நமக்கு இன்னைக்கு குழம்பு வைக்கிற வேலை மிச்சம். எம்மா, இப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம்னா எப்படி? கமலா கதா மீனை எடுத்துட்டு போய் 1/2 மணி நேரம் ஆகுதுல்ல, இந்நேரம் குழம்பெல்லாம் வச்சு அடுப்புல குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கும்மா. ஆமா மக்கா, நீ சொன்ன மாதிரி இந்நேரம் கமலா வீட்டுல மீன் குழம்பு தர 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 தரன்னு கொதிச்சுட்டு கிடக்கும். ஏத்தே, நீங்க சொல்லத பார்த்தா எனக்கு வயிறு பசி வர தன்னால வருது. வாங்கத்தே, நம்ம சீக்கிரமா போய் மீன் குழம்பு எடுத்துட்டு வருவோம். அதுக்காக தானே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க போலாம். மருமகளே, சோறு வடிச்சு வச்சுட்டு தான் வந்திருக்கா? ஆமாத்தே, சோறை வடிச்சு வச்சுட்டு தான் வந்திருக்கேன். குழம்ப மட்டும் நம்ம எடுத்துட்டு போனோம்னு வச்சுடுங்க, சுட சுட மீன் குழம்பு ஊத்தி சாப்பிட வேண்டியதான். எம்மா, கமலாக்கா மீன் குழம்புலாம் மாங்காலாம் போட்டிருப்பாவல்லம்மா. ஆமாட்டி, நேத்திக்கு தான் கமலா கீதா வீட்ல இருந்து 4-5 மாங்காவை யாருக்கு தெரியாம பறிச்சிட்டு போனா பத்துக்க. இப்ப நம்ம வீட்ல இருந்து மீனை வேற தூக்கிட்டு வந்திருக்கா. அதனால மீன் குழம்புல கண்டிப்பா மாங்காவை போட்டு வைப்பாட்டி, நல்ல ருசியா இருக்கும். ஐயோ, எனக்கு இப்பவே சாப்பிடணும் போல இருக்க. மீன் குழம்பு தர தரன்னு கொதிக்கும்னு எங்க மாமியார் சொன்னாவோ, ஆனா ஒரு வாசத்தையும் காணலையே. இதே என்ன மருமகளே? இதே கமலாக்கா வீட்டுல இந்நேரம் மீன் குழம்பு தர தரன்னு கொதிக்கும், நல்ல வாசனை வரும்னு சொன்னிய, ஒரு வாசனையும் காணல. அதே ஒருவேளை இப்பதான் மசாலாலாம் அரைச்சி குழம்ப கூட்டி வச்சிருக்காளா என்னவோ. என்னதை இப்படி சொல்லுதிய? நாம இங்க வந்து உட்கார்ந்தே 10 நிமிஷத்துக்கு மேல ஆகுது. கொஞ்சம் பொறு மருமகளே, நல்ல வாய்க்கு ருசியா வக்கனையா சாப்பிடணும்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. சரிங்க தே, நீங்க சொன்ன மாதிரியே நான் கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கேன். உட்கார்ந்து உட்கார்ந்து குறுக்கதான் வலிக்கு, கொஞ்ச நேரம் இந்த படுப்படையில படுத்துக்கிடுவோம். என்ன மருமகளே, அங்க திரும்பி உட்கார்ந்திருக்கா? இல்லத்தே, ரொம்ப நேரமா உட்கார்ந்து குறுக்கு வலிக்கல, அதான் கொஞ்ச நேரம் படுக்கலாமேன்னு பார்த்தேன். அப்படியே மருமகளே, உனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா கூட கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு. மீன் குழம்பு ரெடியான உடனே உன்னை எழுப்பி விடுதோம், சரியா? சரிங்க தே. எம்மா, மைனிக்காரி தூங்கிட்டான்னு வச்சுக்க, நம்ம ஒத்தையில குழம்பு சட்டியை வீட்டுக்கு தூக்கிட்டு போய் இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதுதான். ஓஹோ மேனகா, உனக்கு இப்படி வேற ஐடியா இருக்கா? இன்னைக்கு தூக்கம் வந்தா கூட தூங்க மாட்டோம்ல. 1/2 மணி நேரத்திற்கு பிறகு ஏத்தி, நாம வந்து உட்கார்ந்தே 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது, இன்னும் குழம்பு வாசனை ஒண்ணுமே வரலையே. ஆமாம்மா, மைனி சொல்லதும் கரெக்ட் தான், ஒரு வாசனை கூட வரலையே. ஏத்தி, பேசாம வீட்டுக்குள்ள போய் பாத்துருவோமா? ஆமா மருமகளே, வீட்டுக்குள்ள போய் பார்த்தா நமக்கு சந்தேகம் எல்லாம் தீரும். வாங்க போவோம். வீட்டுக்குள்ள இருந்து மீன் குழம்பு வாசம் வரும்னு பார்த்தா இங்க மூக்காய் பாட்டி என்னடான்னா பழைய கஞ்சி வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்காவோ. ஏத்தி, மூக்காய் பாட்டியை பாருங்க, பழைய கஞ்சியை குடிச்சுக்கிட்டு இருக்காவோ. அட ஆமா, இவ என்ன பழைய கஞ்சி வச்சு குடிச்சிட்டு இருக்கா? மூக்காய் பாட்டி. யார் அது? பரிமளத்துக்கு மருமவளா? ஆமா பாட்டி, நானே தான். ஓ, பரிமளமும் அவ மவளும் கூட வந்திருக்காளா? வாங்க வாங்க, எல்லாரும் இந்த கட்டில்ல உட்காருங்க. அக்கா, கட்டில்ல உட்கார்றதெல்லாம் இருக்கட்டும். அம்மா, உன் மருமவள எங்க? அவளை பத்தி என்னத்துக்கு என்கிட்ட இப்ப கேட்டுட்டு கிடக்க? அம்மா, கமலாக்காவை விடுமா, மீன் குழம்ப பத்தி கேளுமா. கொஞ்சம் பொருட்டி, கமலா இருக்கப்பட்ட இடத்துல தானே மீன் குழம்பு இருக்கும். பாட்டி, உங்க வீட்ல இன்னைக்கு மீன் குழம்பு தானே, நீங்க என்னத்துக்கு இப்படி பழைய கஞ்சி வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்குதியா? ஆமா, நல்லா சொல்லி புட்டப்பா, மீன் குழம்புன்னு. எங்க இருந்து தான் மீனை வாங்கிட்டு வந்தான்னு தெரியல. ஒரு நேரமும் கையில துட்டு இல்லன்னு வா, ஆனா ஒரு மண்சட்டி நிறைய மீன் வாங்கிட்டு வந்த பத்துக்க. நானு நல்லா சுருக்கு முறுக்குன்னு மீன் குழம்ப வைப்பா, நல்லா சுடுச்சோத்துல போட்டு திங்கலாம்னு இருந்தேன். உடனே அவ அக்காவுக்கு போன போட்டா. அக்கா கறிட்டு என்ன சொன்னா தெரியுமா? என்னக்கா சொன்னா? எக்கா, ஒரு மண்சட்டி நிறைய மீன் கிடைச்சி எப்படியும் ஒரு 500 ரூபாய்க்கு தியாரும்னு சொன்ன பத்துக்க.
பொண்ணு போல மீன் குழம்பு வச்சு சாப்பிடலாம்னு சொன்னா பத்துக்க உடனே மீன் சட்டியோட மீனை தூக்கிட்டு போயிட்டாளா? என்னக்கா சொல்லுதியா? உங்க மருமவ மீன் சட்டியோட மீனை அவங்க அக்கா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாளா? ஆமா, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடிதான் இங்க புறவாசலோட சட்டியை தூக்கிட்டு ஓடுனா பத்துக்க. இந்நேரம் அவ அக்கா வீட்டுல போய் குழம்ப வச்சு எல்லாரும் மூக்கு முட்டை தின்னுருப்பாவோ. எம்மா போச்சு, மீன் குழம்பு எல்லாம் போச்சு. அடி பாவி, இந்த கமலா இந்த வேலையை பாப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலையே. அம்மா, கமலாக்கா நம்ம 3 பேர் தலையிலயும் துண்டை போட்டுட்டு போயிட்டாவாம்மா. எவ்வளவு ஆசையோட மீன் கறி வச்சு சோறு திங்கலாம்னு இருந்தேன். இவ ஆசை எல்லாத்தையும் அடுப்புக்குள்ள தூக்கி போட. இவ 2 பேர் பேச்சையும் கேட்டா நம்மளால ஒரு நேரம் கூட நிம்மதியா சோறு திங்க முடியாது. அம்மை மவள 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணாவலாம்ல. பிளானு வயிறு பசிக்கல, அதான் பழைய கஞ்சி கொஞ்சம் போல இருந்துச்சு. அதுல உள்ளியும் மிளகாவையும் வெட்டி போட்டு கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கேன். பரிமளா, நீயும் கஞ்சி குடிக்கியா? முகை பாட்டி, இந்த கூட்டாளியையும் சேர்த்து உங்க வீட்லயே வச்சுக்கிடுங்க. இதனால எங்க வீட்ல இருந்து ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா சோறு திங்க முடியல. இந்த கமலா இப்படி பண்ணிவிட்டாளா? முகை பாட்டி, உங்க மருமவ கமலாக்கா எங்க வீட்ல இருந்து தான் மீனை களவாண்டிட்டு வந்திருக்காவோ தெரியுமா? மீனை களவாண்டிட்டு வந்தது சரிதான். மீன் சட்டியை தானே வாங்க வந்தியா? 2 நாள் கழிச்சு மருமோ வருவா, வந்து மீன் சட்டியை வாங்கிட்டு போய். என்னம்மா மருமலா நில்லு. என்னாச்சு பரிமளா? உனக்கும் உன் மருமகளுக்கும் சண்டையா? இங்க பக்கத்துல கொஞ்சம் உட்காரு, என்ன பாடுன்னு பேசுவோம். நானே மீன் குழம்பு பறி போயிட்டேன்னு கவலையில இருக்கேன். இவங்களுக்கு என்னடான்னா மாமியா மருமக என்ன சண்டை போட்டான்னு உட்கார்ந்து பாடு பேசணுமாம்ல. மருமவ தலையில துண்ட போட்டா, மாமியார் என்னடான்னா தலையில பெரிய பெட்ஷீட்டே போட்டுவா போலுக்க. பாட்டியா செல்ல மவள, நமக்கு இன்னைக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். வீட்டுல பழைய கஞ்சி கொஞ்சம் போல கிடக்கு, நாம 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து குடிப்போமா. இப்ப என்னத்தை கேட்டுவிட்டேன்னு பரிமள கோவத்துல போறா. காலையில இருந்தே இடது ராசி வளைஞ்சுக்கிட்டே இருக்கு, என்னன்னு தெரியலையே. யார் என்ன பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்காவோ? நம்ம மருமக தான் அடுக்கலையில நின்னுகிட்டு நம்மள பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்காளோ? அவ என்னத்துக்கு இப்ப நம்மள பத்தி நினைக்க போறா? எம்மா யாத்தாடி, ஏன் செல்லம்மா மேனகா வாமக்கா. எம்மா எப்படிமா இருக்க? காலையில இருந்தே இடது ராசி வளைஞ்சுக்கிட்டே இருக்க, யார் நம்மள பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கான்னு யோசிச்சிட்டே இருந்தமக்கா. நான் தாமா காலையில இருந்தே உன்னை நினைச்சுக்கிட்டே இருந்தேன். எப்படா நம்ம வீட்டுக்கு போவோம், எப்படா எங்க அம்மாவை பாப்போன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தம்மா. அதான பார்த்தேன், என் செல்லம்மாவ என்னதானே நினைச்சுக்கிட்டே இருப்பா. நாளைக்கு தான மக்கா நீ வீட்டுக்கு வருவேன்னு சொன்ன. ஆமாம்மா, நாளைக்கு தான் வரலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என் சம்மந்திகாரி ஒருத்தி இருக்கா இல்லம்மா, அவ மெட்ராஸ்ல இருந்து நேத்துக்கு சாயங்காலமே ட்ரெயின்ல கிளம்பி இன்னைக்கு காலையிலேயே எங்க வீட்டுக்கு வந்து இறங்கிட்டாம்மா. ஓஹோ, பொங்கலுக்கு அம்மா வீட்டுக்கு வந்திருக்காளோ? நல்ல வேலைம்மா, நான் நேத்துக்கே பேக்ல துணியெல்லாம் எடுத்து வச்சு பேக் பண்ணி தான் வச்சிருந்தேன். என் சம்மந்திகாரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்தாளா, நான் அதே ஆட்டோல பேக் தூக்கி போட்டுட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் பிடிச்சு இங்க வந்துட்டோம்ல. எப்படிமா என் திறமை? பின்ன என் மவ புத்திசாலில, புத்திசாலித்தனமா தானே யோசிப்பா. என்னம்மா பொங்கலுக்கு இங்க ஒரு வாரம் வந்து கிடப்பா, நான் அவளுக்கு சோறு பொங்கி தட்ட முடியுமா? எனக்கு என் மாப்பிள்ளையும் என் மாமியார் தான் சோறு பொங்கி தராவோ, நான் இவளுக்கெல்லாம் கிடந்து வேலை பார்த்து கிடக்க முடியுமா? அதான் பேக்க தூக்கிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு பொங்கல் கொண்டாட வந்துட்டேன். ஏன் சம்மந்திகாரி பொங்கல் கொண்டாடுறதுக்கு அவ அம்மா வீட்டுக்கு வந்திருக்கா, அதே மாதிரி நானும் பொங்கல் கொண்டாடுறதுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். நீ செஞ்சதாமக்கா கரெக்ட். ஆஹா, இவ எப்ப இங்க வீட்டுக்கு வந்தா? பொங்கலுக்கு வந்திருப்பாளோ? அப்படியே தான் இருக்கும். இவங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம வீட்ல இருந்து எஸ்கேப் ஆயிரணும்னு நினைச்சோம். ஆனா இவ ஆளுக்கு முன்னாடியே வந்துட்டாள. பொங்கல் பரிசு வீடு தேடில வந்திருக்கு. இந்த மனுஷன்ட்ட கேட்டதுக்கு நாளைக்கு தான் என் தங்கச்சி வருவான்னு சொன்னாரு. கடைசியில என்னையும் ஏமாத்திட்டாரா. இன்னைக்கு இருக்கு அந்த மனுஷனுக்கு. ஏமக்கா இப்படி துரும்பு கணக்க இளைச்சி போயிருக்கா? என்னது துரும்பு கணக்க இழைச்சி போயிருக்காளா? மாப்பிள்ளையும் மாமியாரும் செஞ்சு கொடுக்க சாப்பாட்டை நல்லா உட்காந்து தின்னுபிட்டு ட்ரம் கணக்க இருக்கா. இவளை பார்த்தா துரும்பு கணக்க இழைச்சி போயிருக்கான்னு சொல்லுதாங்க. மக்கா சாப்பிடுதியா மக்கா? காலையில வீட்ல இருந்து கிளம்பும் போது என் மாப்பிள்ளை இட்லி ஊத்தி சட்னி அரைச்சி சாம்பார்லாம் செஞ்சுதாம வச்சிருந்தாரு. நான் கொஞ்சம் போல ஒரு 6 இட்லி மட்டும் தின்னுட்டு வந்தேன் பாத்துக்க. என்னது 1/2 டஜன் இட்லி கொஞ்சம் போலையா? பஸ்ல வந்தேன் பாத்தியா, எனக்கு வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டுமா, சாப்பிடுதேன். ஆமா, உன் மருமவ என்னதான் சமைச்சு வச்சிருக்கா? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு மக்கா, அவ செஞ்சு தருவா. ஆமா, இது ஹோட்டல்ல இவங்க ஆர்டர் பண்ணது எல்லாம் வரிசை அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இவ சம்மந்திகாரி பொங்கலுக்கு அவ வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொல்லிக்கிட்டு இவ பேக்க தூக்கிக்கிட்டு இங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கா.
இங்க நான் இவளுக்கு வேலைக்கு 3 நேரமும் சமைச்சு கொட்டணுமா? எம்மா எனக்கு முறு முறுன்னு முறுவல் தோசை சாப்பிடணும் போல ஆசையா இருக்குமா. மைனிக்காரிய தோசை சுட்டு தர சொல்லு. சரிம்மாக்கா, சீக்கிரமா தோசை சுட்டு கொண்டு வர சொல்லுதே. நீ வயிறு பசி தாங்க மாட்டேல்ல? சரிம்மா. இப்ப மாமியார் கிழவி ஆர்டர் சொல்ல போறாவோ, நம்ம அடுக்காளைக்குள்ள காது கேட்காத மாதிரி நின்னுகிட வேண்டியதான். மர்மோளா, எம்மாடி மர்மோளா, என்ன அனக்கத்தையே காணல? மர்மோளா, ஏன் மர்மோளா? நான் மர்மோளேன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டா போதும், எத்தேன்னு ஓடி வந்து நிப்பா. இப்ப என்னடா அடக்கம் இல்லாம இருக்கு? வீட்டுல இருந்து கிளம்பும் போது 1/2 டஜன் இட்லி திருட்டு வந்தாலாம். இங்க வந்த உடனே மேடத்துக்கு வயிறு பசிச்சிட்டாம்ல. வீட்டுலங்க வேலை செய்யறதுக்கு தான் ஆள் இருக்குல்ல, அப்புறம் மேடத்துக்கு பசிக்காம என்ன செய்யும்? ச்சே, இவ இப்படி பிளான் போட்டு இங்க வருவான்னு தெரிஞ்சிருந்தா நான் நேத்தைக்கே எங்க அம்மா வீட்டுக்கு எஸ்கேப் ஆயிருப்பேன். இப்போ தங்கச்சிக்காரி வரதெல்லாம் அண்ணனுக்கு தெரியாமலா இருந்திருக்கும். இன்னைக்கு இந்த மனுஷன் வரட்டும், எப்படியும் கேட்டுற வேண்டியதான். ச்சே, நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணுலாம் நடக்கு. இவ சம்மந்திக்காரி மெட்ராஸ்ல இருந்து பொங்கலுக்கு வீட்டுக்கு வந்துட்டான்னு இவ உடனே கிளம்பி அங்க இருந்து இங்க வந்துட்டா. அப்ப நானும் அதே தானே செய்யணும். ஐயோ, சின்ன பொண்ணு மொழிய பார்த்தாலே கோபமா இருக்கான்னு தெரியுது. இப்ப நான் அவகிட்ட என்னன்னு சொல்ல? சின்ன பொண்ணு, வாரும் உமரத்தான் இவ்வளவு நேரமா நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அப்படியா சின்ன பொண்ணு? என்னையா நீ தேடிக்கிட்டு இருக்கா? ஆமா, உங்க தங்கச்சி இப்ப நம்ம வீட்டுக்கு வந்திருக்காள, உங்ககிட்ட சொல்லாமலா வந்திருப்பா? சின்ன பொண்ணு, உண்மையிலேயே எனக்கு தெரியாது சின்ன பொண்ணு. நாளைக்கு தான் வாரேன்னு சொன்னா, ஆனா இன்னைக்கு காலையிலேயே கிளம்பி திடீர்னு வந்து நிக்கா. எனக்கு எப்படி தெரியும்? வாயில வர்றது அவ்வளவு பொய். அவ இப்படி வாரான்னு சொன்னா நான் ஏதாவது ஏசுவோம்ல, அதுக்கு தானே என்கிட்ட மறைச்சிட்டீங்க. உண்மையிலேயே சின்ன பொண்ணு, உன்கிட்ட நான் எதுவுமே மறைக்கணும்னு நினைக்கல. அவ இன்னைக்கு வாரான்னு எனக்கு தெரியவே தெரியாது. என்னத்த செய்ய, நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணுல நடக்கு. சின்ன பொண்ணு, அதெல்லாம் இருக்கட்டும், கோவப்படாத. என் தங்கச்சி பஸ்ல வந்தா பத்தியா, அவளுக்கு ஒரே வயிறு பசிக்கா. 2 தோசை மட்டும் சுட்டுதாயா. அதான பார்த்தேன், அண்ணன் இன்னும் தங்கச்சிக்காக எதுவுமே கேட்கலையேன்னு நினைச்சேன். ப்ளீஸ் சின்ன பொண்ணு, 2 தோசை மட்டும் சுட்டுதா. ஆமா, இப்ப 2 தோசைன்னு சொல்லுவீரு. அதுக்கப்புறம் உங்க தங்கச்சி அங்க உட்காந்துக்கிட்டு, மைனி எனக்கு ஒரு முட்டை தோசை சுட்டுதாங்க, அப்புறம் மைனி எனக்கு ஒரு பொடி தோசை சுட்டுதாங்கன்னு ஆர்டர் போடுவா. இது என்ன ஹோட்டலா? நீங்க எல்லாம் ஆர்டர் பண்ணணும், நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு. கோவப்படாத சின்ன பொண்ணு, நீ இங்க பேசிக்கிட்டு இருக்குது என் தங்கச்சிக்கு காதுல விழுந்துற போது. ஆமா, அப்படியே காதுல விழுந்தா மட்டும் அப்படி பொட்டி படுக்கை எல்லாம் தூக்கிக்கிட்டா மாமியா வீட்டுக்கு போயிருவாளா? கோவப்படாத சின்ன பொண்ணு, 2 தோசைன்னு தானே கேக்க. என்ன மைனிய முதல்ல 2 தோசை சுட்டு தர சொல்லு. அதுக்கப்புறம் ஒரு முட்டை தோசை, அப்புறம் ஒரு பொடி தோசை, அதையும் சுட்டு தர சொல்லுனே. இவா ஒருத்தி, நானே சின்ன பொண்ணை எப்படியாவது பேசி சமாளிச்சு 2 தோசையை சுட்டு வாங்கிட்டு போயிடலாம்னு பார்த்தா, இவ சொன்ன மாதிரியே அவளும் முட்டை தோசை சுட்டு தர சொல்லு, பொடி தோசை சுட்டு தர சொல்லுன்னு சொல்லுதா. என் தங்கச்சியை நான் புரிஞ்சு வச்சிருக்கணும் இல்லையோ, ஆனா என் பொண்டாட்டி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கா. ஏற்கனவே கோவமா முழிச்சுக்கிட்டு இருந்தா, இப்ப படும் கோவமாலாம் முழிக்கா. இவகிட்ட இன்னும் என்னத்தை சொல்லி சமாளிச்சு நான் தோசையை சுட்டு வாங்கிட்டு போவேன்? இவங்க 2 பேர் கடையிலயும் மாட்டிக்கிட்டு நான் தான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். சின்ன பொண்ணு, கோவப்படாத, ஒரு 2 தோசையை மட்டும் சுட்டுதா. ஆமா, இப்ப அவ கேக்குறதெல்லாம் நான் செஞ்சு தந்துட்டோம்னா, அதுக்கப்புறம் மத்தியானம் எனக்கு மீன் குழம்பு செஞ்சு தங்க மைனி, மட்டன் குழம்பு செஞ்சு தங்க மைனின்னு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருப்பா. சின்ன பொண்ணு, நீ அதை பத்தி எல்லாம் கவலையே படாத. இப்ப எனக்கு 2 தோசையை மட்டும் சுட்டு தந்துரு. மத்தியானம் சமையல் பண்றதுக்கு நான் வேணா ஆபீஸ்ல லீவ் போட்டுட்டு வரேன் சின்ன பொண்ணு. தயவு செஞ்சு 2 தோசையை மட்டும் சுட்டு கொடுத்துரு சின்ன பொண்ணு. ஓஹோ, உங்க கதையெல்லாம் அப்படி இருக்கோ? இந்தாரு, நீர் கேட்ட மாதிரி உமர் தங்கச்சிக்கு 2 தோசை. ரொம்ப நன்றி சின்ன பொண்ணு. நன்றி எல்லாம் மனசுக்குள்ளே இருக்கட்டும். நீங்க இவ்வளவு நேரமா கெஞ்சி கேட்டதுனாலதான் 2 தோசையை சுட்டு தந்திருக்கேன். அங்க போய் உங்க அம்மா தங்கச்சி முன்னாடி நின்னுகிட்டு ஒரு முட்டை தோசையை கொண்டா, அப்புறம் பொடி தோசையை கொண்டான்னு கேட்டீரு. அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது சின்ன பொண்ணு. அப்படியே என் தங்கச்சி கேட்டாலும் மாவு தீர்ந்துட்டேன்னு சொல்லி சமாளிச்சிடுறேன், சரியா? என்னத்தையாவது சொல்லி சமாளியும், எனக்கு என்ன? எப்பா, அந்த 2 தோசையை சுட்டு வாங்குறதுக்குள்ள நான் பட்ட பாடி எனக்கு தான் தெரியும் தங்கச்சி. ஆமா, தங்கச்சி நம்மள பெரிய தங்கச்சி. இவங்களுக்கு ஒரு நியாயம், நமக்கு ஒரு நியாயமா? நாளைக்கு தான் ஊருக்கு கிளம்பலான்னு இருந்தேன், ஆனா இவ இப்ப வந்துட்டாள்ல, இனி ஒரு நிமிஷம் நாங்க இருக்க மாட்டேன். உடனே ஊருக்கு கிளம்பியே ஆகணும். அதுக்குண்டான பிளானையும் அவளையெல்லாம் எனக்கு சொல்லி தந்திருக்கா. அதை இன்னைக்கு நிறைவேற்ற வேண்டியதான். எம்மா, முறு முறுன்னு தோசை மைனி நல்ல அளவோல சுட்டுருக்காவம்மா. நீ நல்லா சாப்பிடு மக்கா, வயிறு பசிக்குன்னு சொன்னல்ல, முதல்ல இந்த தோசையை சாப்பிடு. அதுக்கப்புறம் நீ கேட்ட மாதிரி முட்டை தோசை, பொடி தோசைன்னு வரிசையா உங்க மைனி சுட்டு கொண்டு வந்து அடுக்குவா. ஐயோ, என் தங்கச்சி அமைதியா இருந்தாலும் எங்க அம்மா சும்மா இருக்க மாட்டாளா? எப்படி நான் சமாளிக்க போறேனே தெரியல. என்ன மத்தியானத்துக்கு மைனி கிட்ட வெள மீனை வாங்கிட்டு வந்து குழம்பு வைக்க சொல்லுனே, அப்புறம் 5-6 முட்டையை அவிச்சு வைக்க சொல்லுனே. மேனகா, முதல்ல நீ இப்ப தோசையை சாப்பிடு. மத்தியானத்துக்குள்ள சாப்பாட்டா மத்தியானத்துக்கு பாத்துக்கிடலாம். வா தங்கச்சி, அவளுக்கு பிடிச்ச சமையலா செய்ய சொல்லுதா. அதுக்கு என்னமா, சமையல் செஞ்சுட்டா போச்சு. என்னல செஞ்சுட்டா போச்சுன்னு சொல்லுதா? இல்லமா, சின்ன பொண்ணு செஞ்சு தருவான்னு சொல்ல வந்தமா. அதான் நான் பார்த்தேன். என்னங்க?
என்ன மைனி குரல் மாதிரி இருக்குல்ல? ஆமா மேனகா, உங்க மைனிக்காரி தான் சத்தம் போடுதா? பேசாம இருல. அடுக்காலையில கரப்பாம்பூச்சி எதையாவது பார்த்து பயந்துருப்பா. கரப்பாம்பூச்சிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கூட எனக்கு கொடுக்க மாட்டேக்காளா? என்னங்க என்ன இப்பவும் மைனி தானே கூப்பிடுதாவோ? இவ்வளவு மரியாதையா என் பொண்டாட்டி என்ன கூப்பிடுதாளா? ஏமா கொஞ்சம் இருங்க, நான் என்னன்னு போய் பாத்துட்டு வரேன். இவன் ஒருத்தன் மைனி ஏதோ சத்தம் போட்டு கூப்பிடுதாவல்லம்மா. அண்ணன் என்னன்னு போய் பார்த்துட்டு வரட்டும். உங்க மைனிகாரி சரியான நடிப்புக்காரிடி. சரி, அப்படி என்னத்தான் நடிக்காவன்னு பாப்போமே. சின்ன பொண்ணு, என்னங்க என்னாச்சு சின்ன பொண்ணு? ஏன் இப்படி டிஸ்கோ டான்ஸ் ஆடிட்டு இருக்கா? என்ன பார்த்தா ஒவ்வொருக்கு டிஸ்கோ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. அது ஏன் சின்ன பொண்ணு அழுதுகிட்டே டிஸ்கோ டான்ஸ் ஆடுதா? உங்க அறிவுல மண்ணை தூக்கி போட நானே வலிக்கு விழுந்து எந்திரிக்க முடியாம பெப்பர பேன்னு கிடக்கு. என்ன பார்த்து டிஸ்கோ டான்ஸா ஆடுதான்னு கேக்கீங்க. எம்மா, அங்க பாத்தியா? மைனிகாரி வலிக்கு விழுந்து கிடக்காவோ? அட ஆமா. வலிக்கு விழுந்ததுல கை கால் எலும்பெல்லாம் முறிஞ்சு போயிட்டுன்னு நினைக்கங்க. என்னால எந்திரிக்க கழியல. முதல்ல என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. என்னன்னே மைனி அவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ பாட்டுக்கு பேசாம பாத்துக்கிட்டே நின்னுகிட்டு இருக்கா. சீக்கிரமா மைனி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனே. சரி மேனகா, சின்ன பொண்ணு கவலைப்படாத, உன்னை முதல்ல நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். அப்பாடா, என் பிளான் கொஞ்சம் கொஞ்சமா சக்சஸ் ஆயிட்டே வருது. என்னமோ வலிக்கு விழுந்துட்டேன்னு சொன்னா, ஆனா இவ கீழே விழுந்து சத்தமே கேட்கலையா? என் மருமவ ஏதோ திட்டம் போடுதான்னு நினைக்கேன். வலிக்கு விழுந்து கை கால் எலும்பெல்லாம் முறிஞ்சிட்டு என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுதா. அப்படின்னா சமையல் வேலை எல்லாத்தையும் நான்ல பார்க்கணும். என்ன நின்னுகிட்டே இருக்க? சீக்கிரமா மைனி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனே. சரி மேனகா, நான் உங்க மைனிய ஆஸ்பத்திரி வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு வரேன்னா? ஏல செல்லுதர, நீ பேசாம சின்ன பொண்ணு ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு அப்படியே அவங்க அம்மா வீட்ல கொண்டு விட்டுட்டு வந்துடல. என்னமா சொல்லுதா? மைனிய அவங்க வீட்ல கொண்டுட்டு போய் விட சொல்லுதா? ஆமாடி, இப்ப கை கால் உடைஞ்சு போச்சு, எலும்பு முறிஞ்சு போச்சு, நீங்க வந்து படுத்துக்கிடுவா. அவளுக்கு உண்டான எல்லா வேலையும் நம்மளெல்லாம் செய்ய சொல்லுவா. எப்படி எங்க மாமியார் வாயாலேயே எங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் விடுங்கன்னு சொல்ல வச்சுட்டேன். நான் போட்ட திட்டம் என்னைக்குமே பலிக்காம இருக்காது. பயப்படாம இரு சின்ன பொண்ணு, நான் உன்னை இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். ஏங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எப்படியும் எங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் தானே விடுவீங்க. அதனால அங்க பேக்ல ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பேக்கையும் எடுத்துட்டு வாங்க, அப்படியே நம்ம ஊருக்கு போயிடலாம். நாம நினைச்சது கரெக்டா தான் இருக்கு. இடி, உங்க மைனிகாரி நடிக்கான்னு நினைக்கேன். என்னமா சொல்லுதா? ஆமாட்டி, வலிக்கு விழுந்து கை கால் எலும்பெல்லாம் முறிஞ்சு போச்சுன்னு சொன்னால நம்ம அங்க பக்கத்து ரூம்ல தான் உட்கார்ந்திருந்தோம். அவ வலிக்கு விழுந்த சத்தமே கேட்கலடி. ஆமாம்மா, நீ சொன்ன மாதிரி மைனி வலிக்கு விழுந்த மாதிரி சவுண்டே கேட்கலையா? உங்க மைனிகாரி அம்மா வீட்டுக்கு போலாம்னு பிளான் பண்ணிருப்பா. அதுக்கு தான் இந்த நாடகத்தை நடத்திட்டு இருக்கா. ஓஹோ, அப்படின்னா மைனி நடிக்கவா செய்தாவோ? அத தன்னிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப பாருமா மைனி நடிப்பை எல்லாம் எப்படி தூள் தூளாக்குதேன்னு. என்ன மேனகா, இதோ ஆஸ்பத்திரிக்கு கிளம்பிட்டோம். அது சரிதானே, நீ ஆஸ்பத்திரியில மைனி கொண்டு காட்டிட்டு அப்படியே அவங்க வீட்ல கொண்டு போய் விட்டுட்டு வா. நீ மைனி அவங்க வீட்ல விட்டுட்டு நேரா நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நில்லுனே. நானும் அம்மையும் நேரா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருந்தோம். எதுக்கு தங்கச்சி என்ன நார்மல் பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லுதா? நீ தானே நேத்தைக்கு எனக்கு போன்ல சொன்னா உனக்கு பொங்கலுக்கு நல்ல காஞ்சிபுரம் பட்டு சாரியா வாங்கி தரேன்னு. இன்னும் பொங்கலுக்கு 4-5 நாள் தானே கிடக்கு, போய் பட்டு சாரி எல்லாம் எடுக்காண்டாமானே. அதுக்கு தான் சொல்லுதேன். அடி பாவி, என்னது என்ன விட்டுக்கிட்டு நீங்க எல்லாரும் பட்டு சாரி வாங்க போறீங்களா? அதுவும் காஞ்சிபுரம் பட்டு சாரியா? என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு நீங்க எல்லாரும் பட்டு சாரி எடுக்க போலாம்னு நினைக்கிறா? உங்க திட்டத்தை நான் பலிக்க விட மாட்டேனே. ஏங்க என்ன கீழே இறக்கி விடுங்க. என்ன சின்ன பொண்ணு, கை காலெல்லாம் எலும்பு முறிஞ்ச மாதிரி வலிக்குன்னு சொன்னா இப்ப கீழே இறக்கி விடுன்னு சொல்லுதா? ஆமாங்க, கை கால் வலி எல்லாம் சரியா போச்சு. என்ன கீழே இறக்கி விடுங்க. பாத்தியம்மா, நான் சொன்ன மாதிரி மைனி நடிப்ப வெட்ட வெளிச்சமாக்கிட்டே. ஆமாட்டி, அப்ப எப்படி நடிப்பு நடிச்சிருக்க பாத்தியா? பின்ன என்னம்மா, மைனி 5 ரூபாய்க்கு நடிச்சா ஒண்ணா, நான் 50 ரூபாய்க்கு நடிப்பேன். சின்ன பொண்ணு, நாளைக்கு உங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் உன்னை விட்டுட்டு வரேன்னா? அது சரிதான், முதல்ல என்ன கீழே இறக்கி விடுங்க. நாம ஒரு பிளான் போட்டா இவ ஒரு பிளான போட்டு கெடுத்து விட்டுட்டாள.